அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? ரோபோ ஆன் பண்ணி விட்டுட்டேன் நான் டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் வீடு வந்து மண்ணுமா இருந்துச்சு. ஏன்னா இந்த சைக்கிள்லாம் இந்த பசங்க கொண்டு போய் வெளியில் விளாண்டுட்டு திரும்ப வந்து நிப்பாட்டுறாங்களா. அதாவது இங்கே சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா இந்தியன்ஸ் பசங்களும் சேர்ந்துக்குருவாங்க சைக்கிள் ஓட்ட, ஸ்கேட்டிங் ஓட்டுறதுக்குன்ட்டு. அதனால கொஞ்சம் மண்ணானனால ரோபோ ஆன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் லைட்டாக க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொட்டி இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜு வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. இப்போ நோன்பு முடிச்சுட்டு நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். எத்தனை நாளாக இருந்தாலும் நம்ம தான் செய்யணும். அதனால நானே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வேலையை பிரித்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாம. அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்துருந்துச்சு. பட் அது சைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால் இது வந்து ரிட்டர்ன் போடணும். அப்புறம் ஒரு பஜ்ஜி கட்டரும் இந்த கோகனட் ஃபைபர் கிளாத் வாங்கியிருந்தோம். இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க துடைக்கிறதுக்கெல்லாம். சரி பார்க்கலாம், துடைச்சி பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு. அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ இல்லை, ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ இல்லை. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி திரும்ப ஒரு 2-3 தடவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தாங்க நம்மளுக்கு ஒரு வேலை இடைஞ்சலையாக வரும். ஏதாவது சாமான் காலியாக இருக்கும், நம்ம ஏதாவது அவசரத்துக்கு கடுகு உளுந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் காலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வேலையும். பியூரிட்டில் வந்து இதுதான் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற பியூரிட்டு. தண்ணி வந்து அந்த பியூரிட்டோட டேட், அதாவது அந்த ஃபில்ட்ரு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு போல். தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இதுக்கு வந்து சிம்டம்ஸ். தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம பியூரிட்டோட ஃபில்ட்ரு மாற்றணுன்ட்டு. சரின்னு இந்த வேலை இப்போ ஃபில்டரை மாற்றிட்டு அது திரும்ப தண்ணியெல்லாம் போட்டு வச்சாச்சு. இதில் எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிரும். ஏன்னா இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கிறதுக்கெலாம் இங்கே யூஸ் பண்ணணும். அதனால அதை முடிச்சுட்டு மதியம் வந்து நான் என்ன செஞ்சுருந்தேன்னா ஹொஷ்காவும் மலாய் சிக்கனும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.